கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 24 அதிகாரம் வசனம் 19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணியும் என்ன? சவுல் ராஜா தாவீதை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கின்றார் என்பது வேதத்தை வாசிக்கிற நமக்கு நன்றாக தெரியும். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தாவீது பெலிஸ்தர் தேசத்தில் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சவுலுக்கு சொல்லப்படுகிறது. சவுல் அந்த இடத்துல தேடச் செல்லும் பொழுது சவுல் இயற்கை உபாதைக்காக ஒரு குகையிலே போய் அவர் கழிக்கின்றார். அந்த நேரத்தில் தாவீதோடு இருந்த மக்கள் சவுலை பார்த்து விடுகிறார்கள். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ உன் சத்ருவை ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார், அவரை கொன்று விடலாம் என்று சொல்லும் பொழுது தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவரை நான் தொட மாட்டேன் என்று சொல்லி சவுல் அருகிலே சென்று அவன் போர்த்தி கொண்டிருந்தான சால்வையின் ஓரத்தை அவன் அறுத்து கொண்டு வந்து விடுகின்றார். அதற்கு பிறகு சவுலிடத்தில் சென்று அவர் கேட்கின்றார், ஏன் என்னை இப்படி தொடருகின்றீர்? ஒரு அற்புதமான வார்த்தையை 14வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஒரு நாயாக ஒரு தெல்லு பூச்சை போல இருக்கிற என்னை நீர் ஏன் இப்படி வேட்டையாட துடிக்கின்றீர்? நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று அவர் முறையிட்டு விட்டு சொல்லுகின்றார். இப்பொழுதும் பாருங்கள், கடவுள் உம்மை கொல்லுவதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்து கூட நீர் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதினாலே நான் உம்மை தொடாமல் விட்டுவிட்டேன் என்று தாவீது கூறுகின்றார். இதை உணர்ந்ததான சவுல் சொல்லுகிற வார்த்தையை தான் நாம் இப்பொழுது கேட்டோம். என்னவென்று சவுல் சொல்லுகிறார்? ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால், மாற்றான் என்று இங்கே சொல்லும் பொழுது ஒரு எதிரியாக இருப்பவனை கண்டுபிடித்தால் அவனை சுகமாக போக விட்டு விடுவானா? ஆனால் நீ என்ன செய்திருக்கின்றாய்? எனக்கு நன்மை செய்திருக்கிறாய். உன்னை நான் கொல்ல வேண்டும் என்று வந்தேன், உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று வந்தேன். இதோ என் வளர்ச்சிக்கு என் பெருமைக்கு நீ தடையாக இருக்கிறாய் என்று சொல்லி நான் எப்படியாகிலும் உன்னை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நான் செல்லாத இடம் இல்லை, கேட்காத மக்கள் இல்லை. மலைப்பகுதியானாலும் அது வனாந்தரமானாலும் எல்லா இடத்திலும் உன்னை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். பார்த்த இடத்திலேயே உன்னை நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாம் தலைகீழாய் மாறிற்று. என்ன? நீ என்னை கொல்லும்படியான தருணம் உனக்கு கிடைத்தது. அப்படி கிடைத்திருந்தும் கூட என்னை கொல்லாதபடிக்கு எனக்கு நீ நன்மை செய்திருக்கிறாய். அப்படி சொல்லிவிட்டு சவுல் குறிப்பிடுகிற வார்த்தை தான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு நன்மை செய்தபடியால், நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆக்சுவலி சவுல் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நீ எனக்கு நன்மை செய்திருக்கிறாய், ஆகவே என் பிழையை நான் உணர்ந்து நான் இனிமேல் உன்னை தொடருவதை, உன்னை அழிக்க நினைப்பதை, உன்னை நான் வெறுப்பதை, உன்மேல் கோபப்படுவதை நான் நிறுத்திவிட்டு என் வழியே நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே அவர் என்ன குறிப்பிடுகின்றார்? எனக்கு நீ நன்மை செய்தாய், உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த எனக்கு நீ நன்மை செய்தாய், ஆகவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கேதான் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி வாழ்வதில் இருக்கிற மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அற்புதமான ஒரு பாடம் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கின்றார். சவுல் தாவீதை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் தன்னை நிர்மூலமாக்க நினைக்கின்ற ஒரு மனிதனுக்கு தாவீது, அதாவது கடவுளுக்கு பயந்த, கடவுளை நம்பி இருக்கிற தாவீது நன்மை செய்கிறார். அப்படி நன்மை செய்யும் பொழுது யாரிடத்திலே இருந்து நமக்கு ஒத்தாசை வரும்? யார் நமக்கு இன்னும் நன்மைகளை செய்வார் என்றால் கடவுள் நமக்கு நன்மை செய்வார். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக அல்ல, தீமைக்கு நீங்கள் நன்மை செய்ய பழகுங்கள் என்று சொல்லி வேதம் அடுத்து ஏன் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்றால், பழி வாங்குதல் என்பது நம்முடையதல்ல. ஒருவர் நமக்கு தீங்கு செய்யும் பொழுது நாம் அவருக்கு நன்மையை செய்துவிட்டால் பரலோகத்திலிருந்து பார்க்கின்ற நம்முடைய ஆண்டவர் நமக்கு அவன் கண் முன்பதாகவே நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். இன்னும் தாவீது அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்று, இஸ்ரவேலின் ராஜ்யம் உன் கையில் நிலைப்படும் என்று அறிவேன். நாம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் ராஜாவாகிவிடக்கூடாது, நம்முடைய பதவிக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று தான் சவுல் தாவீதை கொல்ல நினைக்கின்றார். ஆனால் இப்பொழுது என்ன நிகழ்கின்றது என்றால், அதே சவுல் சொல்லுகிறான், இல்லை இல்லை, ஒரு நாள் நீ ராஜாவாவா என்று. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள், நம்முடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நம் கூட இருந்தே நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தமாக இருக்கும் பொழுது இவர்களுடைய சதிகளும் இவர்களுடைய உள்நோக்கான தீய காரியங்களை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை கொண்டே அல்லது அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே நம்முடைய கடவுள் நம்மை உயர்த்துகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகையால் கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள், கடவுளை மாத்திரம் பற்றி கொண்டு அன்பு செலுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி அன்பு செலுத்தும் பொழுது, அதுவும் சத்துருக்கு நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் கூட நம்மால் இயன்ற நன்மையை செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் அப்பரிமிதமான நன்மைகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், நீங்கள் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுடைய உயர்வை, உங்களுடைய மேன்மையை, உங்களை அழிக்க நினைக்கிறவருடைய கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் அதை நடப்பித்து காண்பிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, இதோ அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவரே, நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று அழிக்க நினைத்த சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு தோத்திரம். நாங்களும் கூட என்னுடைய சத்துருக்களை கர்த்தாவே ஆண்டவரே பழிக்கு பழி வாங்குகிறவர்களாய் அல்ல, சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாகவும் எங்களால் இயன்ற நன்மைகளை செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படி கடவுளை கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு நாளும் நிரப்பி எங்களை காத்துக்கொள்வீராக. ஆசீர்வதியும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.